Hello everyone, my grandmother is running a small business making health mix powder. Through this video, my grandmother is going to share the process. வணக்கம்மா. நான் வீட்டிலேயே இந்த தானிய வகைகள் பயறு வகைகள் அதெல்லாம் முளைக்கட்டி நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்து சத்து மாவு தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. அது எப்படி இது பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இந்த கொள்ளு பயிறு, பச்சை பயிறு, கம்பு, மக்காச்சோளம், கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளைச்சோளம், கேப்பை, உளுந்தம்பயிறு இதெல்லாம் நான் முளைக்கட்டி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் காய போடுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து வறுக்கிறதையும் அடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேம்மா. எப்படி வறுக்கிறது, எப்படி காய போடுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். காய வைக்க வந்தாச்சுமா. நல்லா சுத்தமான காட்டன் துணியை நல்லா விரித்து தனித்தனியாக காய வச்சுருக்கேன். காய வச்சு நல்லா முறுமுறுன்னு காய வச்சிடணும். நல்லா காய வச்சு எடுத்து இருந்தாச்சுமா. 2 நாளாக நல்லா வெயிலில் மொறு நல்லா காய வச்சு எடுத்து இருந்துச்சு. குதிரைவாலி அரிசி, வரகரிசி, சாமரிசி, தென அரிசி, ஏலக்காய், முந்திரி பருப்பு, சோயா பீன்ஸு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சுக்கு, வெள்ளை பீன்ஸு, வெள்ளை கொண்டக்கடலை, சம்பா கோதுமை, வேர்க்கடலை, பொரிகடலை, சிவப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி இதை எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து கொட்டி வச்சுருக்கேன். இன்னும் எல்லாத்தையும் கலக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து ஆற விட்டுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சிட்டு கொட்டியாச்சுமா. இப்போ இது நல்லா கிண்டி விட்டு அது நல்லா ஆற வைக்கணும். மாவு நல்லா ஆறிடுச்சுமா. மாவு நல்லா ஆறின பிறகு நல்லா ஜலிச்சு எடுக்கணும். நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு அதுக்கடுத்து பேக்கிங் பண்ணணும்.